Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Taste Daily. Taste the Daily. மின்சார கட்டண உயர்வு அப்படின்றது நெருக்கடியின் காரணமாக மக்களின் மீது சுமத்தப்படக்கூடிய கூடுதல் சுமையா உள்ளபடியே மின்சார உற்பத்தி டிரான்ஸ்போர்ட் பகிர்தல் இத்தோட பாத்தீங்க அப்படின்னா இந்த உயர்வு தேவையில்லை. ஆனா ஊழல் மற்ற காரணங்களின் விளைவாக ஏற்படக்கூடிய இழப்பை ஈடுகட்டவும் நிலக்கரிய வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்றதுல நடைபெறக்கூடிய ஊழல், கூடுதல் விலையில வாங்குறது, பெரிய மிஷினரிஸ் இதுலெல்லாம் நடக்கக்கூடிய ஊழல், இந்த நட்டத்தை ஒரு கட்டம் வரைக்கும் இவங்க கடன் வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போறாங்க. முடியாதுன்ற ஒரு தருணத்துல என்ன பண்றாங்க, கட்டண உயர்வு பண்றாங்க. அதான் இப்ப நிகழ்ந்துருக்கு. அடிக்கடி பவர் ஃபெயிலியர் ஆகுது, இங்க ஒரு சப்ஸ்டேஷன் போடுங்க அப்படின்னு எவ்வளவு இடங்கள் இருக்குது, அதுக்கு கூட துட்டு இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்குன்னா மின்வாரியம் அப்படின்னோம்னா நீங்க பாத்துங்க அது எவ்வளவு பெரிய ஆவலன்ட்டு. எவ்வளவு ஆக போகுது அதுக்கு செலவு? நான் பேசுறது அந்த மின்துறையில இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த அமைச்சருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு விடயமே கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு, அடுத்த அண்டை மாநிலத்தை பாருங்க, அப்புறம் அக்கா வீட்டை பாருங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஏத்துறது அப்படின்றத ஏற்றுக்கொள்ளப்படும். 20 பைசா தான் நாங்க ஏத்துறோம் ஒரு யூனிட்டுக்கு. 400 யூனிட்டுக்கு எவ்வளவு ஆச்சு? அப்புறம் அதே மாதிரி ஸ்மால் குறு சிறு தொழில்களுக்கு எவ்வளவு பெரிய சுமையாகும். மின் உற்பத்தி பகிர்வு நிர்வாக செலவு இது தொடர்பானதுல தான் இழப்பு ஏற்பட்டுச்சா அப்படின்னு நிரூபிங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அது நிரூபிக்காத நீங்க செய்றீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. ஆர்ஆர் சேனலுக்கு வணக்கம். நான் விக்னேஷ். வணக்கம் சார். வணக்கம். திடீர்னு அறிக்கை வருது, மின்சார உயர்வு மின்சார கட்டணத்தை உயர்த்துறோம் அப்படின்னு அறிக்கை வந்திருக்கு. அது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? நிச்சயமா கட்டண உயர்வு அப்படின்றது அவசியமா அல்லது நெருக்கடியின் காரணமாக மக்களின் மீது சுமத்தப்படக்கூடிய கூடுதல் சுமையா அப்படின்றத ரெண்டு. இது பாத்தீங்கன்னா ரொம்ப அடிக்கடி இதை செஞ்சுக்கிட்டே வராங்க. மின்சார உற்பத்திக்கு ஆகக்கூடிய செலவு, அதுக்கப்புறம் அந்த துறையினுடைய நிர்வாகம், இதெல்லாம் கணக்கில் கொண்டு இது ஒன்றும் ப்ராஃபிட்டுக்காக நடத்தக்கூடிய ஆர்கனைசேஷன் இல்லை, சேவை தான் அப்படின்ற அடிப்படையில் கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுதுன்னா ஓகே. ஆனால் இங்கே ஒரு விடயம், நிலக்கரிய வெளிநாடுகள்ல இறக்குமதி பண்ணுறதுல நடைபெறக்கூடிய ஊழல், கூடுதல் விலையில் வாங்குறது, அது இந்திய ஒன்றிய அரசு என்கரேஜ் பண்ணுது. வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுங்கன்ட்டு. உள்நாட்டில் உற்பத்தி போதுமானதாக இருக்குது, இருந்தாலும் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் 30% இறக்குமதி பண்ணணும்னு சொல்லி வற்புறுத்தல். அதில் இருக்கக்கூடிய ஆஷ் கண்டென்ட்டு, அது தரம் தாழ்ந்த நிலக்கரிகளை இறக்குமதி பண்ணுறது, அது இல்லாத இப்படியான ஊழல்கள்லாம் இருக்கு இல்லையா. அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடிய அந்த உற்பத்திக்கான அந்த உபகரணங்கள், பெரிய மிஷினரிஸ் இதிலெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய ஊழல், இது எல்லாமே சேர்த்து கடைசியில் என்ன ஆயிடுது அப்படின்னோம்னா ஒரு அமைப்பினுடைய லாஸுக்குள்ள நட்டத்தில் எடுத்துட்டு போயிட்டு விட்டு இந்த நட்டத்தை ஒரு கட்டம் வரைக்கும் இவங்க கடன் வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போறாங்க. முடியாதுன்ற ஒரு தருணத்தில் என்ன பண்றாங்க, கட்டண உயர்வு பண்றாங்க. அதான் இப்ப நிகழ்ந்திருக்குது. உள்ளபடியே மின்சாரம் உற்பத்தி கொண்டு வருதல், டிரான்ஸ்போர்ட் பகிர்தல், அது தொடர்பான நிர்வாக செலவு இத்தோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த உயர்வு தேவையில்லை. ஆனால் மால் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக குறைபாடு, ஊழல் மற்ற காரணங்களின் விளைவாக ஏற்படக்கூடிய இழப்பை ஈடுகட்டவும் மின்சாரத்துக்கு இப்போ ஒன்றும் ஆனால் ஒரு இடத்துல இப்போ ஒரு சப்ஸ்டேஷன் அமைக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு கூட துட்டு இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்குன்னா மின்வாரியம் அப்படின்னோம்னா நீங்க பாத்துங்க அது எவ்வளவு பெரிய ஆவலன்ட்டு. சாதாரண விடயம் அது. எவ்வளவு ஆக போகுது அதுக்கு செலவு? ஒரு எஸ்எஸ், நான் பேசுறது அந்த மின்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த அமைச்சருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு விடயமே கிடையாது. அடிக்கடி பவர் ஃபெயிலியர் ஆகுது, இங்க ஒரு சப்ஸ்டேஷன் போடுங்க அப்படின்னு எவ்வளோ இடங்கள் இருக்குது, ஆனா பண்ண முடியல. அதே மாதிரி ஒரு ஆண்டுக்கும் இன்னொரு ஆண்டுக்கும் இடையே மின் தேவை நகர மையங்கள்ல கிட்டத்தட்ட 5 to 10 விழுக்காடு வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. எஸ், யாராலும் மாட்டிக்கிறாங்க இப்போ. ஏன்னா அந்த புவி வெப்பமயமாதல், அதனால ஏற்படக்கூடிய சூடு, மழை பெய்யறது தாமதமாக பெய்யறது, எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, ஏசி இல்லாத வாழ முடியாதனால. அப்போ ஏசி வரும்போது அதுக்கு ஏற்ற அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் அதிகப்படுத்தணும், சப்ளை அதிகப்படுத்தணும், பண்றதில்லை. ஸோ அது என்ன ஆகுது, டம்மு அங்கங்கே போயிடுது. போயிட்ட உடனே அதுவும் வேற தரமற்ற அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய தரம் எப்படின்றது தெரியல, நான் சும்மா பேசிட விரும்பலை, அது ஒன்று. இப்படியெல்லாம் ஆகும்போது ஒரு கிளியர் ஃபோர்சி, ஒரு திட்டமிடுதல் அப்படின்றதுல ஒரு பெரும் குறைபாடு இருக்கிறத நான் பார்க்குறேன்.
ரெண்டாவது பில்ஃபரேஜ், ஊழல். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் அது மக்கள் மேலே வந்துட்டு சுமையாக இறங்கும் போது ரொம்ப நாள் ஆச்சு, அடுத்த அண்டை மாநிலத்தை பாருங்க, அப்புறம் அக்கா வீட்டை பாருங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஏற்றுறது அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். 20 பைசா தான் நாங்கள் ஏற்றுறோம் ஒரு யூனிட்டுக்கு. 400 இது வரைக்கும் 460 கட்டிங்க, இப்போ 480, 20 பைசா தான் ஒரு யூனிட். 400 யூனிட்டுக்கு எவ்வளோ ஆச்சு? அப்புறம் அதே மாதிரி இந்த ஸ்மால், குறு, சிறு, நடுத்தர தொழில்கள், நடுத்தர தொழில் விடுங்க, குறு சிறு தொழில்களுக்கு எவ்வளோ பெரிய இதில் ஒரு சுமையாகுது. நீங்கள் இலவசமாக கொடுக்கறது வந்துட்டு பேசிக் யூனிட்ஸ் வந்து அது போதாது. அதுக்கப்புறம் தான் நிறைய கன்சம்ஷன் தான், கூடுதல் கன்சம்ஷன் தான் ஒரிஜினல் பயன்பாடு. அப்போ அந்த இடத்துல இருந்து நீங்கள் பாருங்கள். அப்போ இந்த இதுக்கு வந்துட்டு நியாயப்படுத்துவதற்கான அடிப்படையே இல்லை. அவ்வளோதான். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா 100 யூனிட் வர ஒரு குறியீடு, 100க்கு 200 வர ஒரு குறியீடு, 200க்கு மேல ஒரு குறியீடு, இப்படிதான் ஒரு 4-5 வகையா பிரிச்சிருக்காங்க. அவங்க குறிப்பிட்டு சொல்ல போனா ஒரு 1 கோடி பேருக்கு இந்த விலை மாற்றத்துல இந்த விலையேற்றத்துல மாற்றம் இருக்காது, அவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த கணக்கீடு எப்படி சார் செய்ய? பிரச்சனையே இல்லைன்னா ஏன் அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு மட்டும் பிரச்சனை ஆகுதோ? யூனிட்டுக்கு 20 பைசா ஏற்றுறது, 30 பைசா ஏற்றுறது, 50 பைசா ஏற்றுறது, 80 பைசா வரைக்கும் ஏற்றிருக்கிறீங்க யூனிட்டுக்கு. இது ஒட்டு மொத்தமாக கணக்கு போடாது. 80 பைசா தானே, அதில் என்ன ஒரு வாழைப்படம் கூட வாங்க முடியாது. அப்படி இல்லை கதை. இங்கே விலை என்னன்னா எவ்வளோ யூனிட்டுக்கு ஆகுது அது சொல்லுங்க. 2000-3000 யூனிட்னு வரும்போது எவ்வளோ வருது அது காஸ்ட்டு? 80 பைசான்னா. அப்போ அதை நீங்கள் கவனிங்க. அப்போ இது சுமை இல்லைன்னா சொல்லவே சொல்லாதீங்க. ஒன்றுமே வந்துட்டு சுமையாக தான் வருது. ஒரு பக்கம் ஜிஎஸ்டியை கட்டணம், மின் கட்டணத்தில் உயர்வு, உடனே சொத்து கட்டண பதிவு உயர்வு, உத்தரத்தால் உயர்வு, இப்படி எல்லாமே உயர்வு 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 உயர்வு. அப்படின்னா இங்கே வந்துட்டு சம்பாதிக்கிற பணம் அந்த மாதிரி உயருதா? இல்லை. வேலை வாய்ப்பின்மை, அதுவும் நீங்கள் சொல்கிறீங்க. வருவாய் குறைவு, வருவாய் பெருக்கம் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ தானே. அது வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட்டே கிடையாது. அது 100 யூனிட் வந்துட்டு இட் இஸ் நத்திங். அப்படிதான் இருக்குது. இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய இலவய பொருட்கள் எடுத்துக்கோங்க. ஃபேன் எடுத்துக்கோங்க, பெட் கிரைண்டர் எடுத்துக்கோங்க, மிக்சி ஏதாவது கொடுத்துருக்குறீங்களா அதை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கூட கரண்ட் கன்சம்ஷன் தானே. வசதியை கொடுக்கும் போது அதற்கான கரண்ட் கன்சம்ஷன் அதிகமாகும் போது 100 யூனிட் தான் உங்களுக்கு ஃப்ரீன்னு என்ன அர்த்தம்? எனவே முன்னாடி எம்ஜிஆர் கொண்டாந்தாரு, வீட்டுக்கு ஒரு விளக்கு ஃப்ரீ தான்ட்டு. அந்த நிலையிலேயே மக்கள் இன்னைக்கு இல்லை, உயர்றாங்க. வாழ்நிலை வந்துட்டு உயருது. அப்போ குடிசை வீட்டுக்குள்ளேயே எல்லாமே டிவி, ஃப்ரிட்ஜு எல்லாமே உள்ளே வந்துருச்சு. எல்லாம் கரண்ட் கன்சம்ஷன் தான். அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் நிர்ணயிக்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, மின் உற்பத்தி, பகிர்வு, நிர்வாக செலவு இது தொடர்பானதுல தான் இழப்பு ஏற்பட்டுச்சா அப்படின்னு நிரூபிங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். அது நிரூபிக்காத நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இது உங்களுடைய நிர்வாகத்தினுடைய ஃபெயிலர், தோல்வின்னு தான் அர்த்தம். அவங்க சொல்றது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் முன்னாடி வைக்கிறாங்க. இது அவ்வளவு பெரிய செலவா இருக்காது, வெறும் 80 பைசா தான் ஏற்றிருக்கோம், 20-50 பைசா தான் ஏற்றிருக்கோம், இது மக்களுக்கு வந்து எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க ஸ்ட்ராங்கா வச்சுட்டாங்க. இதுதான் இவ்வளவுதான் நாங்க சொல்றோம் அப்படின்னு. அதை எப்படி சார் எடுக்கிறது? ஏதாச்சும் உள்நோக்கம் இருக்குதா? அதுல ஒரு மாசத்துக்கு வந்துட்டு 199 ரூபா இருந்தக்கூடிய அந்த கால் இது ப்ரீபெய்டு கார்டு 249 ரூபாய் கொண்டாந்தான். ரைட்டா? 499 ரூபா இருந்ததை வந்துட்டு 599 ரூபாய் ஆக்கினான். ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய் தானே, அவ்வளோதானே. எல்லாரும் என் பிஎஸ்என்எல் நோக்கி ஓடி போயிட்டான். இன்னைக்கு அதான் இஷ்யூவே. ஜியோவில் இருந்துட்டு, ஏர்டெல்ல இருந்துட்டு, வோடஃபோன்ல இருந்துட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டாங்க. ஏன்? இத்தனைக்கும் பிஎஸ்என்எல் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. ஆனாலும் அதில் தான் போய் விடுறாங்க எல்லாரும். காரணம் என்ன? பேர்டன். அதுதான் இங்கே முக்கியம். 100 ரூபாய் தானே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலெல்லாம் கிடையாது. அப்போ நீங்க இந்த மாதிரி சொல்றதை நிறுத்துங்க. இது ஒரு பெரிய பேர்டன் கிடையாது அப்படின்னா, ஒரு பெரிய பேர்டன் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் போட்டுட்டு இருக்காங்க நிர்மலா சீதாராமன். அதை மட்டும் கொஸ்டின் பண்றோம்ல நம்ம. டாரிஃப் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தான் நான் கேட்குறேன். அது சொல்லுங்க. நடக்கிற ஒவ்வொரு விடயத்திலையும், ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள்லையும், இறக்குமதி பண்ணக்கூடிய நிலக்கரியிலேருந்து எல்லாத்துலையும் ஊழல் பண்ணிவிட்டு அப்புறம் சுமையை தூக்கி மக்கள் மேலே செலுத்துறதுன்றது வந்துட்டு எப்படி ஏற்க முடியும்? அதுதான் என்னோட கேள்வி. இப்போ மக்கள் சுமையில் இருக்கிற பட்சத்தில் சார் இந்த விலையேற்றம் எந்தெந்த மக்களை எந்தெந்த பயனாளர்களை பாதிக்கக்கூடும்? எல்லாருமே பாதிக்குங்க. அது ஒரு இண்டஸ்ட்ரி. நீங்கள் மக்கள் அப்படின்றது வீடு, ஹவுஸ் ஹோல்டு, அது இல்லாத வந்துட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி, குறு சிறு தொழில்கள், இது எல்லாத்தையுமே பாதிக்குங்க.
ஏற்கனவே அவங்க ஒரு கடுமையான ஒரு காம்படிஷனில் இருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு இதெல்லாம் அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னோம்னா, ஜிஎஸ்டி ஒரு பக்கம் அதிகமாக வருது, இது ஒரு பக்கம் கரண்ட் பில் அதிகமாக வருது, வாடகை ஒரு பக்கம் அதிகமாக வருது, அப்படிலாம் போச்சு அப்படின்னோம்னா அவங்களுடைய ப்ராஃபிட் குறையும்ல. டேக்ஸை மட்டும் அள்ளிட்டு போயிடுவீங்க எல்லாரும். ஆனால் அவங்களுடைய கதை என்னாச்சு? அப்போ தொழில் நடத்துறதுக்கூடிய உகந்த சூழல் அது இருக்காது. அப்போ இதுதான் அதனுடைய பாதிப்பு. ஒரு பொருள்லையும் இப்போ வந்துட்டு ஒரு 500 ரூபாய் நான் சேர்த்து எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறேன்னா, அந்த 500 ரூபாய்க்கு ஒழிய வேற ஒரு வசதியை நான் பெறக்கூடியதை நான் விட்டுறேன்னு அர்த்தம், இல்லாட்டி குறைக்கிறேன்னு அர்த்தம். அதான் நிகழும். இது நிகழாதுன்னு நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. வரிக்காம வரி போடணும், உண்மைதான். நான் என்ன சொல்ல வரேன், வரிக்கான காரணத்தை சொல்லுங்க. எத்தனை முறை போட்டு இது பண்ணியிருக்கீங்க? நீங்க ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மெகாவாட் மின்சாரத்துக்கு ஆகக்கூடிய செலவுன்னா, ஒரு கிலோவாட்டுக்கு ஆகிற செலவுன்னா, ஆனால் எந்த கட்டணத்துக்கு நீங்கள் விற்கிறீங்க அது சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஒப்பீட்டை மட்டும் நாளைக்கு எடுத்து கொடுக்கட்டும் தமிழக அரசு, அப்புறம் பார்த்துக்குவோம். இது லாபத்தை தருமா மாநிலங்களுக்கு? நம்ம மாநிலத்துக்கு இந்த விளையாட்டு லாபத்தை தருமா இல்லை நட்டத்துக்கு தான் கொண்டு அதெல்லாம் சும்மா அந்த மாதிரி ஊழலை வந்துட்டு அப்படியே விட்டுவிட்டு மற்ற இடங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வரியை ஏற்றி போடுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊழல் பெருக்கிறதுக்கு தான் வழிவகுக்குமே ஒழிய வேறு எதுக்கும் வழிவகுக்காது. முதல்ல அதை ஒழிங்க, ஃபுல் ஃப்ரெஜ் ஒழிங்க, அப்புறம் நீங்கள் எந்த இடத்துக்கு வாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். ரயில்வே மினிஸ்டர் லாலு பிரசாத் யாதவ் இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் கட்டண உயர்வுன்னா ஆய்வுன்னு இருக்கும். அவர் பண்ணவே இல்லை. அவர் என்ன பண்ணார், ஒரே ஒரு இடத்துல நடந்த சரக்கு போக்குவரத்தில் இருந்த ஊழலை கம்ப்ளீட்டாக ஒழிச்சார். ஏற்றப்படக்கூடிய ஒவ்வொரு சரக்குக்குமான கட்டணம் கம்ப்ளீட்டாக வசூலிக்கப்படணும்னு அந்த ஊழலை ஒரு ஸ்டேஷன்ல நடந்தது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டினார். ப்ராஃபிட்டபுளாக கொண்டு வந்து காட்டினார். அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொன்னார். அவரை நோக்கி ஆமாம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத் எல்லாரும் போயிட்டு ஐயா எப்படி ஐயா அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு போச்சு. காரணம் பில்ஃபரேஜ் ஒழிச்சிட்டார். அதை அப்படியே அது வந்துட்டு தண்டவாளத்துக்கு கீழே போடக்கூடிய பாலாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜல்லி இது அப்படி சொல்லி குவிச்சு கோடெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இவர் போனார், போட்டு அப்படியே கலைச்சி விட்டாரு. கலைச்சி விட்டு உள்ள பார்த்தா மண்ணு அப்படின்னாரு. அடிக்கிறதுக்கு வாங்கினாரு. பக்கத்தில் இருக்கிறவனெல்லாம் பார்த்து பயந்தானுங்க எல்லாருமே. எல்லாமே சரியாச்சு. லாலு பிரசாத் தான் சக்சஸ்ஃபுல் ரயில்வே மினிஸ்டராகவே இருந்தவர். அவர் மதுதந்தவதை போன்றவர்களுடைய வழி வந்த சோசலிஸ்ட் அவர். அதனால் அந்த மாதிரி செஞ்சிச்சு. பின்னாடி நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் பண்ணலாம், அதான் வேற கதை. அப்படியாப்பட்ட ஒரு ஆளை முடியும் அப்படின்னோம்னா பில்ஃபரேஜ் ஊழல் இதை தான் வர வேண்டியது நடுவழியிலே போயிடுது அப்படின்னோம்னா இதுதான். ஸோ இந்த நிர்வாகம் பண்ணாமல் விலையேற்றுறது அப்படின்றது சரிப்பட்டது விஷயம். கட்டண உயர்வுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. விலை உயர்வையும் ஏற்றிவிட்டு மின்மிகை மாநிலம்னு முதல்வர்கள் வந்து தண்டாரம் அடிச்சு கொள்றாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் சர்ச்சையும் அது இல்லாமல் அவர் மேல புகார்களையும் அடுக்கிக்கிட்டு வராங்க. இதை எப்படி மின் உற்பத்தி மிகை மாநிலம் அப்படின்னு சொல்றதுக்கு முதல்ல எவ்வளவு தூரம் அடிக்கடி மின் வெட்டு உருவாகுது அப்படின்றத பாருங்க. தூங்கிட்ட உடனே திடீர்னு பார்த்தா என்னடா இது தூக்கம் போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் பயணிக்கிட்டெல்லாம் நின்று கிடக்குது. அப்போ இதெல்லாம் என்னது, இதெல்லாம் இது மின்மிகை மாநிலத்துக்கான அத்தாட்சி, அது மிஸ்மேனேஜ்மெண்ட்டினுடைய சாட்சி, இதெல்லாம் அத்தாட்சி. நிறைய தொழில் நிர்வாகங்கள், நிறைய தொழில் பண்ற தொழிற்சாலைகள் இருக்கிறவங்க எல்லாருமே தமிழக அரசுக்கு எதிராக கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம், நீங்க வந்து எந்தவித அறிவிப்புமே இல்லாம நீங்க விலையேற்றத்தை அது பண்ணிட்டு உடனடியாக அமல் கொண்டு வந்துட்டீங்க. கரெக்டு, அப்படிதான் போராடுவாங்க. ஜஸ்டிஃபை பண்ணணும்ல, இப்படி இருக்கக்கூடிய சூழல் இப்படி இருக்கு, அதனால இவ்வளவு தூரம் உற்பத்தி செலவு அதிகரிச்சிருக்குது, எனவே இது கட்டண உயர்வை நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்குது, இது ரொம்ப இல்லை இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு அதற்கான விவரங்கள் எல்லாம் புள்ளி விவரங்கள் எல்லாம் கொடுத்துட்ட உடனே அதுக்கப்புறம் நீங்கள் சட்டப்பேரவையை கூட்டி அது அந்த பற்றி உயரை பற்றி விவாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உயர்த்துறீங்க அப்படின்னா பரவாயில்லையே. அப்படிலாம் செய்கிறது இல்லையே. திடீர்னு ஒரு நாள் எழுந்த மாதிரி இன்னும் மோடி அரசுக்கு இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிற மாதிரி திராவிட மாடலுக்குன்னா சொல்லிக்கிறாங்க. திடீர்னு அப்படியே எடுத்துகிட்டு காத்தில் வந்துட்டு பார்த்தோன்னா மின் கட்டணம் உயர்ந்தது வரக்கூட 1ஆம் தேதியிலேருந்து இது நடைமுறை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் இதில் என்ன ஜனநாயகம் இருக்குது? எதுவும் இல்லைல்ல. அப்போ எல்லாரும் போராட்டத்தான் வருவாங்க, வேறு வழி இல்லை, அப்படிதான் நடக்கும். இப்போ இந்த மின் கட்டண உயர்வு இதெல்லாம் வந்து சரிசமமாக வச்சுக்கிறது, விலை வந்து உயர்த்துறது, கண்டிக்கிறது, இதெல்லாமே வந்து குறைப்பது எல்லாமே மத்திய அரசு கையில் இருக்கா இல்லை மாநில அரசு கையிலே இருக்கா? இது வந்து எப்படி இது பண்ணுறது? மத்திய அரசு சொல்லக்கூடிய விடயம் அப்படின்னோம்னா என்னென்னா, மின் உற்பத்தி தொடர்பாக வந்துட்டு அது பவர் மினிஸ்ட்ரி கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் கூட மாநில அரசு ரொம்ப அழகாக கட்டுப்படுத்தலாம். அதுக்கான லிவரேஜ் நிறைய இருக்குது. ஸோ மத்திய அரசு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கேட்கணும்னு அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது, தாராளமாக பண்ணலாம்.
பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மத்திய அரசு வந்துட்டு தங்களுடைய குறைபாடுகளை வந்துட்டு மூடி மறைக்கக்கூடிய ஒரு போர்வையாகவும் பயன்படுத்துகிறாங்க. அதை நம்ம மறுக்கவே இயலாது. அதுதான் இங்கேயே நடக்குது. மத்திய அரசு சொல்லுது மின்சாரத்தை இலவச மின்சாரமே கொடுக்காது அப்படின்னு சொல்லுது. நீங்கள் அப்படி இல்லையா, நீங்கள் கொடுக்குறீங்க தானே. அப்போ அதற்கான சுமையை நீங்கள் சுமக்கும் போது மக்கள்கிட்ட சொல்லுங்கள், ஏழை மக்களுக்காக நான் கொடுக்கக்கூடியதை வந்துட்டு நீங்கள் உங்களோட கட்டணத்தை உயர்த்துவதன் மூலமாக நீங்கள் அதை வந்துட்டு காம்பன்சேட் பண்ணுறீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன். விளக்கமே இல்லைன்னா எப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி. உங்கள் கருத்துக்களை எங்களோட பரிமாறி கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Taste Daily. Taste the Daily. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி.